அவ்வளவு நல்லது. நான் அவ்வளவு நல்லதில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் 9 அமைச்சர். இதுக்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை உடைத்து சுக்கு சுக்காக போடுவதற்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏங்க ஒருத்தர் அனுப்பியிருந்தார், என் ஊர்ல சொந்தக்காரன் ஒருத்தர் அனுப்பிச்சுதான், மாப்பிள்ள அண்ணன் சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க. எப்படி என்ன பேச சொல்லணும்? நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ல இல்லவே இல்லை. எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பா? நீ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்பா? ஐபிஎஸ் எப்படி இருப்பா? வழிநடத்துக்கு தலைவன் இல்லைங்க, எந்த சாதிக்கும் இல்ல. அவனவன் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான். வழிநடத்த தலைமை இல்ல. இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் ஐபிஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஏஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஆர்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஎஃப்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் சப் கலெக்டர் இல்ல. எப்படி இருப்பாங்க? எப்படி வருவாங்க? வரமாட்டான். மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அரசியலை உடைத்து போடுவதற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது எங்க என்னன்னா, போய் கணக்கெடுப்பா நாங்க சொல்லியாச்சே, நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு. எங்க சொல்லியாச்சு? மத்திய அரசு சொல்லியாச்சு. அங்க கேட்டா நாங்க சொல்லிட்டோமே, தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே. இவன்கிட்ட கேட்டா அவன்கிட்ட கேட்கறது சொல்றதும், அவன்கிட்ட கேட்டா இவன்கிட்ட சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது. குறைந்தபட்சம் ரத்து பண்ணட்டும்டா. எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடும். அரசனுடைய கூட்டு முடிவை என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும். பறையர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, நாடார் எத்தனை, படையாச்சி எத்தனை, கோணார் எத்தனை, செட்டியார் எத்தனை, மரவர் எத்தனை, கல்லர் எத்தனை, அகமுடியார் எத்தனை, முத்திரையர் எத்தனை எடுங்க. இது எங்கள்கிட்ட கணக்கெட்டோம்னா 1 கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி. ஆனா 4 எம்எல்ஏ கூட இல்ல. நாங்க 1.25 கோடி தேவர் இருக்கோம். எங்களுக்கு 10 எம்எல்ஏ கூட இல்ல. 1.25 கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கோடி முத்திரையர், 1 கோடி கோணாறு, 2 கோடி படையாச்சி, 1.5 கோடி பறையர், 1 கோடி தேவேந்திரர், அதுக்கப்புறம் 1 கோடி கவுண்டர், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இப்படியே கணக்கு பண்ணினா 42 கோடி வருது. இந்த 1 கோடி தேவரனமே திரண்டு வா, 1.5 கோடி நாடாரினமே உருண்டு வா, 1 கோடி கோணாரே நடந்து வா. கணக்கு பண்ணா 42 கோடி மொத்தத்தில் பட்டியல். மக்கள் தொகை 8 கோடி, 6 கோடி வாக்கு. அப்ப என்ன? அதுக்குத்தான் சொல்றோம் என்ன தெரிஞ்சிரும்ல.